வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர் உட்பட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் உருவாகக்கூடிய சூழல் மற்றும் துறைமுகங்களில் பலத்த காற்று வீசும் என்பதை இந்த எச்சரிக்கை கூண்டு குறிக்கிறது. தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் மதியம் 1 மணி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட இடங்களில் மழை தொடர வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளை இன்று ஆய்வு செய்யும் மத்திய குழு கொள்முதல் செய்வதற்கான நெல்லின் ஈரப்பதத்தை 22% அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை வைத்த நிலையில் ஆய்வு செய்கிறது. தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் நடைபெற இருந்த மத்திய குழுவின் ஆய்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்கு ஆய்வு ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வெள்ள நீரை உடனே வெளியேற்ற கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்தார். பருவமழைக்கு பின்னர் சாலைகள் முழுமையாக சீரமைக்கப்படும் என கூறினார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 65,000 கன அடி நீர்வரத்து தொடர்கிறது. 5வது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 65,500 கன அடியாக உயர்வு. அணையிலிருந்து 65,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருப்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் கொட்டுகிறது. சேலம் பேருந்து நிலையம் அருகே ஒருவரை 3 பேர் தாக்கி செல்போனை பறித்து சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. கஞ்சா போதையில் தாக்குதல் நடத்திய இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தவேகா தலைவர் விஜய் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை வரும் 27ஆம் தேதி சந்திக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்குவதற்காக மாமல்லபுரத்தில் 50 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கார் பைக் மோதிய விவகாரம். தாக்கப்பட்ட வழக்கறிஞர் விசிகாவினர் இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி எஸ்பிளனேடு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். அரையாண்டு மட்டும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. டிசம்பர் 23ஆம் தேதி பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளவர்கள் முன்பதிவு செய்யலாம் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரயில் நிலையங்களில் அதிகரிக்கும் கூட்டத்தை கட்டுப்படுத்த பயணிகள் காத்திருப்பை எளிமைப்படுத்த யாத்ரி சுவிதா கேந்திரா என்ற திட்டம் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. முதற்கட்டமாக சென்னை, எழும்பூர் உட்பட 76 ரயில் நிலையங்களில் இத்திட்டம் அறிமுகமாக உள்ளது. ஒடிசா மாநிலத்தில் வேலை செய்யும் குடியாத்தம் வெல்டிங் தொழிலாளிக்கு 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி விதிப்பு. வங்கி கணக்கு முடக்கத்தால் அதிர்ச்சி அடைந்த கூலி தொழிலாளி வேலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். கோவையில் கார் மரத்தில் மோதிய விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மதுரை அனுப்பானடி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக பள்ளம் தோண்டும் பணியின் போது குடிநீர் குழாய் சேதமடைந்தது.
குழாய் உடைந்து 50,000 லிட்டர் தண்ணீர் வீணாக சாலையில் சென்றதால் மக்கள் வேதனையடைந்தனர். இளம்பெண் அளித்த பாலியல் வன்கொடுமை புகாரின் அடிப்படையில் இசையமைப்பாளர் சச்சின் சங்வி கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு பிறகு இசையமைப்பாளரை போலீசார் ஜாமீனில் விடுவித்தனர். வங்கிகளில் செலுத்தப்படும் காசோலைகளை ஒரே நாளில் பணமாக மாற்றும் நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் விரைவில் தீர்க்கப்படும் என தேசிய கொடுப்பனவு கழகம் தெரிவித்துள்ளது. சுமூகமான காசோலை தீர்வு அனுபவத்தை விரைவில் உறுதி செய்வோம் என கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் அதிவேகமாக சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாதசாரிகள் மீது மோதியது. 5 பேர் உயிரிழந்த நிலையில் மதுபோதையில் காரை இயக்கிய ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். கொடைக்கானலின் கூகால் மலைப்பாதையில் ஹாயாக சிறுத்தை உலாவரும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் உட்பட பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் மனித உரிமை மீறல்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரிஷ் வலியுறுத்தியுள்ளார். வரும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டின் சென்னை மற்றும் மதுரை மாநகர்களில் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை போட்டி நடைபெற உள்ளது. பாகிஸ்தான் அணி போட்டித் தொடரிலிருந்து விலகிவிட்டதாக சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் அறிவித்துள்ளது. சிட்னி கிரிக்கெட் திடலில் இந்தியா ஆசிய இடையிலான 3வது ஒருநாள் போட்டி நடைபெறுகிறது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.